அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை கற்றாபாளையம் பகுதியில் உள்ள விசாகா பெண்கள் தங்கும் விடுதியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீ விபத்து காரணமாக கரும்புகை உருவானதால் விடுதியில் இருந்த பெண்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. 2 பெண்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது? அந்த 2 பெண்களின் நிலை தற்பொழுது என்னவாக இருக்கிறது? விவரங்கள். நிச்சயமாக மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே உள்ள கற்றாபாளையம் தெருவில் செயல்பட்டு வரும் தனியார் பெண்கள் விடுதியில் நேற்று இரவு கல்லூரி மாணவிகள் அசந்து தூங்கிக் கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் திடீரென்று குளிர்சாதன பெட்டி வெடித்து தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் விடுதியில் தங்கியிருந்த சுமார் 5 பெண்கள் தீக்காயங்களோடு மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார்கள். தொடர்ந்து விடுதி முழுவதும் கரும்புகை சூழப்பட்டதை அடுத்து பெரியார் தீயணைப்புத் துறையினர் தீயணைப்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து குளிர்சாதன பெட்டி வெடித்து தீ விபத்து ஏற்பட்டுள்ளதா இல்ல வேற எது காரணமா என்று காவல்துறை வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். தொடர்ந்து அந்த கல்லூரி விடுதிகளை தீயணைக்கும் பணியில் தொடர்ந்து தீயணைப்பு காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.